மதுரை சட்டத்தில் நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 500 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுல முதல்ல 2 பார்ட் பார்த்துட்டோம். 1 to 200 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 201 இருந்து 300 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா ராகுல் சிங். ஓகேங்களா? மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா ராகுல் சிங். செகண்ட் क्वेश्चन, புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் யார் கேட்பாங்க. புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா நானேஷ் குமார், இன்னொன்று சுக்பீர் சிங் சாந்து. நானேஷ் குமார், இன்னொன்று சுக்பீர் சிங் சாந்து. இவங்க 2 பேர் தான் புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டவங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, நீர்க்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கிய முதல் மாநிலம் எது கேட்பாங்க. நீர்க்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்கம். ஓகேங்களா? மேற்கு வங்கம் எந்த நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹவுரான்னு சொல்லக்கூடிய நகரத்துல எந்த நதிக்கு இடையில ஆரம்பிச்சுமா பார்த்தீங்கன்னா அந்த சுரங்க ரயில் சேவையை கொல்கத்தா டு ஹூக்ளி நதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 2022ஆம் ஆண்டுக்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீடு பட்டியலில் இந்தியாவின் இடம். ஓகேங்களா? 2022ஆம் ஆண்டுக்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீடு பட்டியலில் இந்தியாவின் இடம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 134வது இடம். ஓகேங்களா? 134வது இடம். ஓகேங்களா? பாலின சமத்துவ குறியீடு பார்த்தீங்கன்னா 2022 எத்தனாவது பார்த்தீங்கன்னா 108 பாலின சமத்துவ குறியீடு. ஓகேங்களா? பாலின சமத்துவ குறியீடுல எத்தனாவது இடத்துல பார்த்தீங்கன்னா 108. நெக்ஸ்ட் क्वेश्चन, தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்பாங்க. அப்படின்னா தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்பாங்க. முதல்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 21 இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ புதுசு எத்தனை மாநகராட்சி ஆட் பண்ணிருக்காங்கன்னா 4 மாநகராட்சியை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மொத்தம் 21 + 4 பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் 25 புதிய மாநகராட்சிகள் இருக்கு. இப்போ புதுசாக கொண்ட 4 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நாமக்கல், செகண்ட் ஒன் காரைக்குடி, தேர்ட் ஒன் புதுக்கோட்டை, ஃபோர்த் ஒன் திருவண்ணாமலை. ஓகேங்களா? இந்த 4 புதிய மாநகராட்சி என்னது மொத்தம் ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 2024ஆம் ஆண்டுக்கான 71வது உலக அளவு போட்டியில் பட்டம் வென்றவர். ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டுக்கான 71வது உலக அளவு போட்டியில் பட்டம் வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. ஓகேங்களா? கிறிஸ்டினா பிஸ்கோவா. இவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா செக் குடியரசு. ஓகேங்களா? செக் குடியரசு. ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டுக்கான 71வது உலக அளவு போட்டியில் பட்டம் வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. ஓகேங்களா? எந்த நாட்டுக்கான செக் குடியரசு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, முதல் அழகி யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரீட்டா பரியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அழகி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் அழகி யார் பார்த்தீங்கன்னா ரீட்டா பரியா ஆகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 18வது மக்களவை பொதுத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் குரூப் 4ல எதிர்பார்க்கக்கூடிய क्वेश्चन. ஓகேங்களா? 18வது மக்களவை பொதுத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது கேட்பாங்க. மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறும். ஓகேங்களா? 7 கட்டங்கள் நடைபெறுகிறது. மொத்தம் எத்தனை தொகுதி பார்த்தீங்கன்னா 543 தொகுதி. ஓகேங்களா? 543 தொகுதிக்கு மக்களவை தேர்தல் நடக்குது. ஓகேங்களா? எப்ப ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 முதல் ஜூன் 4 வரைக்கும் 7 கட்டங்களாக இந்த 18வது மக்களவை பொதுத் தேர்தல் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு 2025ல இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு 2025ஆம் ஆண்டு எங்கு நடைபெறுவது கேட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா? சென்னையில் நடைபெற போது இதுவும் கேட்கறதுக்கு குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு 2025ஆம் ஆண்டு எங்கு நடைபெறுவது கேட்டாங்க சென்னையில. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் உலக செம்மொழி மாநாடு 2025 என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா? கோவையில தான் ஃபர்ஸ்ட் உலக செம்மொழி மாநாடு 2010 கோவையில் நடந்துச்சு. செகண்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா 2025 சென்னையில். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் क्वेश्चन இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா சீதல் தேவி. ஓகேங்களா, சீதல் தேவி தான் ஓகேங்களா தேர்தல் அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ளவர். இவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பாராமிலிட்டரி. ஓகேங்களா, பாராமிலிட்டரி விளையாட்டை சேர்ந்தவங்க. இந்த क्वेश्चन கன்ஃபார்மா குரூப் 4ல இல்லாட்டி குரூப் 2ல இல்லாட்டி குரூப் 1ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா, இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாருன்னு கேட்பாங்க சீதல் தேவி. ஓகேங்களா, இந்த போட்டி இது எந்த விளையாட்டு சேர்ந்தா பார்த்தீங்கன்னா பாராமிலிட்டரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளது யாருன்னு கேட்பாங்க. அதாவது தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, சிபி ராதாகிருஷ்ணன் இவர் தான் என்ன கேட்பாங்க தெலுங்கானா ஆளுநராகவும் மற்றும் புதுச்சேரியோட துணை ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா, யார் பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन டைகர் ட்ரெயின் 24 எனும் முப்படை பயிற்சியில் இந்தியாவுடன் ஈடுபட்ட நாடு. ஓகேங்களா, டைகர் ட்ரெயின் 2024 எனும் முப்படை பயிற்சியில் இந்தியாவுடன் ஈடுபட்ட நாடு எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அமெரிக்கா. ஓகேங்களா, அமெரிக்கா. நெக்ஸ்ட் क्वेश्चन ஹரியானா மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் கேட்பாங்க. ஓகேங்களா, ஹரியானா மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் கேட்பாங்க நாயக் சிங் சைனி. ஓகேங்களா, நாயக் சிங் சைனி இவர் தான் ஹரியானா மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். ஓகேங்களா, யாரு நாயக் சிங் சைனி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் எந்த ஆண்டு கேட்பாங்க. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் எந்த ஆண்டு கேட்பாங்க 1960 1960. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பீடர் சீரியஸ் டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் கேட்பாங்க. பீடர் சீரியஸ் டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஜி சத்யன். ஓகேங்களா, ஜி சத்யன் தான் பீடர் சீரியஸ் டேபிள் டென்னிஸ்ல ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர். ஓகேங்களா, யார் பார்த்தீங்கன்னா ஜி சத்யன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन தாய்சேய் நல மருத்துவமனையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார். தாய்சேய் நல மருத்துவமனையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் பார்த்தீங்கன்னா பூடான்ல. ஓகேங்களா, பூடான்ல தான் தாய்சேய் நல மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். நெக்ஸ்ட் क्वेश्चन தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட யார் கேட்பாங்க. ஓகேங்களா, தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளது யாருன்னு கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா சதானந்தா தாப்டே. சதானந்தா தாப்டே அவங்களுக்கு தான் என்னது தேசிய புலனாய்வு தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க பயன்பாட்டில் உள்ள கைபேசி செயலி. ஓகேங்களா, தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க பயன்பாட்டில் உள்ள கைபேசி செயலி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவிஜில். ஓகேங்களா, சிவிஜில் எப்ப கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா 3 ஜூலை 2018 இந்த கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆப். ஓகேங்களா, எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்கிறதுக்கு இந்த ஆப் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, எப்ப பார்த்தீங்கன்னா 3 ஜூலை 2018. நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஐரிஸ். ஓகேங்களா, ஐரிஸ் எங்க பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். ஓகேங்களா, ஐரிஸ் கேரளா மாநிலம் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் முதல் அருகி வரும் கங்கை நதி ஓங்கியல் டால்பின் இனங்கள் ஆராய்ச்சி மையம் எங்கு திறக்கப்படும் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் அருகி வரும் கங்கை நதி ஓங்கியல் டால்பின் இனங்கள் ஆராய்ச்சி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது கேட்பாங்க. ஓகேங்களா, பாட்னா பீகார். ஓகேங்களா, பாட்னா பீகார்ல தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஹைட்டியில் இருந்து
இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை பெயர் ஓகேங்களா. உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஹைட்டியில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திராவதி ஓகேங்களா. இந்திராவதி இது முக்கியமான क्वेश्चन ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन ஆக்கஸ் கூட்டணியின் இடம்பெறாத நாடு எதுன்னு கேட்பாங்க. ஆக்கஸ் கூட்டணியின் இடம்பெறாத நாடு எதுன்னு கேட்பாங்க. எந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஓகேங்களா. பிரான்ஸ் கண்ட்ரி தான் ஆக்கஸ் கூட்டணியில இடம்பெறாத நாடு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन சர்வதேச மகளிர் தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 8. சர்வதேச மகளிர் தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 8. தேசிய மகளிர் தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13 ஓகேங்களா. தேசிய மகளிர் தினம் எப்ப பிப்ரவரி 13. சர்வதேச மகளிர் தினம் எப்ப மார்ச் 8 ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन சாய் பிரணீத் ஓகேங்களா. சாய் பிரணீத் இவங்க இப்ப விளையாட்டு சமீபத்துல ஓய்வு பெற்றாங்க ஓகேங்களா. இவங்க எந்த விளையாட்டு பிரிவில் சேர்ந்தாங்க பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் ஓகேங்களா. பேட்மிண்டனோட விளையாட்டு பிரிவில் சேர்ந்தவங்க இந்த சாய் பிரணீத்ன்றவங்க ஓகேங்களா. சமீபத்துல ஓய்வு பெற்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பிரிட்டிஷ் கட்டிடக்கலை விருது 2024 யாருக்கு வழங்கப்படும் கேட்பாங்க ஓகேங்களா. பிரிட்டிஷ் கட்டடக்கலை விருது 2024 யாருக்கு வழங்கப்படும் கேட்பாங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா ரிகன் யமமோட்டோ ஓகேங்களா. ரிகன் யமமோட்டோ ஓகேங்களா. ஜப்பானிய கட்டிட கலைஞர் ஓகேங்களா. ஜப்பானிய கட்டிட கலைஞர் எந்த ரிகன் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கட்டடக்கலை விருது 2024 யாருக்கு வழங்கப்படுதுன்னா ரிகன் யமமோட்டோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 77வது சந்தோஷ் டிராபி 2024 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா. 77வது சந்தோஷ் டிராபி 2024 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எதுன்னு கேட்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீசஸ் ஓகேங்களா. சர்வீசஸ் அணி தான் 77வது சந்தோஷ் டிராபி 2024 சாம்பியன் பட்டம் பெற்றிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் ஹாப்பி இண்டெக்ஸ் ஓகேங்களா. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் 2024 இந்தியாவின் இடம் எவ்வளவு கேட்பாங்க ஓகேங்களா. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் 2024 இந்தியாவின் இடம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 126 126வது இடம் ஓகேங்களா இந்தியா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா 126 இடம். ஃபர்ஸ்ட் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து ஓகேங்களா. பின்லாந்து தான் முதல் இடத்துல இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन செவ்வாய் வியாழன் இடையே சுழன்று கொண்டிருக்கும் குறுங்கோள் ES-296க்கு எந்த இந்திய ஆராய்ச்சியாளர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா. செவ்வாய் வியாழன் இடையே சுழன்று கொண்டிருக்கும் குறுங்கோள் ES-296க்கு எந்த இந்திய ஆராய்ச்சியாளர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது யாருன்னா ஜே மூர்த்தி. ஜே மூர்த்தி இவங்க பேர் தான் சூட்டப்பட்டிருக்கு ஓகேங்களா. எந்த பாத்தீங்கன்னா குறுங்கோள் ES-296 சொல்லக்கூடிய கோள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 4வது புத்தொழில் மாநாடு எங்கு நடைபெறுது ஓகேங்களா. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 4வது புத்தொழில் மாநாடு எங்க நடைபெறுது பாத்தீங்கன்னா புதுடெல்லியில ஓகேங்களா. புதுடெல்லியில நடைபெறுது. எதுன்னு பாத்தீங்கன்னா சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 4வது புத்தொழில் மாநாடு. நெக்ஸ்ட் क्वेश्चन தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஓகேங்களா. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்ப கடைபிடிக்கிறாங்க ஏப்ரல் 24 ஓகேங்களா. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எந்த டேட்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24. நெக்ஸ்ட் क्वेश्चन கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் கேட்பாங்க ஓகேங்களா. கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் பாத்தீங்கன்னா குகேஷ் ஓகேங்களா. குகேஷ் இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 17 வயசு ஓகேங்களா. குகேஷ். நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற முப்படையினரின் கூட்டு பயிற்சி பெயர் என்ன கேட்பாங்க. இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற முப்படையினரின் கூட்டு பயிற்சி பெயர் என்ன கேட்பாங்க. டைகர் ட்ரையம்ப். டைகர் ட்ரையம்ப் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியா வழங்கும் 2023 ஆண்டில் சிறந்த ஹாக்கி வீரர் வென்றவர் யாருன்னு பார்ப்போம் கேட்பாங்க ஓகேங்களா. இந்தியா வழங்கும் 2023 ஆண்டில் சிறந்த ஹாக்கி வீரர் விருதை வென்றவர் யாருன்னு கேட்பாங்க. யார் பாத்தீங்கன்னா ஹர்திக் சிங். ஹர்திக் சிங் அவர் தான் 2023 ஆண்டுக்கான சிறந்த ஹாக்கி வீரர் விருது வாங்கியிருக்கார் ஓகேங்களா. யார் பாத்தீங்கன்னா ஹர்திக் சிங். நெக்ஸ்ட் क्वेश्चन
முதல் இந்தியரான கோபி தோட்டபுரா ஓகேங்களா. விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியரான கோபி தோட்டபுரா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க क्वेश्चंस கேட்பாங்க ஓகேங்களா. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் ஓகேங்களா. ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த கோபி தோட்டபுரா ஓகேங்களா. இவர் தான் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் ஓகேங்களா. தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சாக்சம் ஓகேங்களா. தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சாக்சம் ஓகேங்களா. இது எது பார்த்தீங்கன்னா புகார் தெரிவிக்க ஓகேங்களா. தேர்தல் சம்பந்தப்பட்ட புகார்களை தெரிவிக்க இந்த சிடிஜில் ஓகேங்களா. வேட்பாளரோட தகவலை பத்தி தெரிஞ்சுக்கிறது கேஒய்சி ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन, உலக கால்பந்து சம்மேளனம் வெளியிட்டுள்ள கால்பந்து தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா. உலக கால்பந்து சம்மேளனம் வெளியிட்டுள்ள கால்பந்து தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எதுன்னு கேட்பாங்க அர்ஜென்டினா ஓகேங்களா. அர்ஜென்டினா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கும். அடுத்த क्वेश्चन, இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கு சீனா சாங்லான் என்று பெயரிட்டுள்ளது ஓகேங்களா. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கு சீனா சாங்லான் என்று பெயரிட்டுள்ளது கேட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா. அருணாச்சல பிரதேசம் தான் சாங்லான் என்று பெயரிட்டுள்ளது ஓகேங்களா. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கு சீனா சாங்லான் என்ற பெயரிட்டுள்ளது அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, எந்த ஐஐடி டாடா அறக்கட்டளையுடன் இணைந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நெக்ஸி AR-19 என்னும் கார்டிசல் ஓகேங்களா. கார்டிசல் செல் சிகிச்சை முறையை புற்றுநோய்க்காக உருவாக்கியுள்ளது பார்த்தீங்கன்னா எந்த ஐஐடி பார்த்தீங்கன்னா மும்பை ஐஐடி ஓகேங்களா. எந்த ஐஐடி டாடா அறக்கட்டளையுடன் இணைந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நெக்ஸி AR-19 என்னும் கார்டிசல் செல் சிகிச்சை முறையை புற்றுநோய்க்காக உருவாக்கியுள்ளது மும்பை ஐஐடி ஓகேங்களா. மும்பை ஐஐடி. நெக்ஸ்ட் क्वेश्चन, மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 யாருக்கு வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா மா அரங்கநாதன் 2024 இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா ஒன்று ஞானசுந்தரம், இன்னொன்று பால சுப்பிரமணியம். இவங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. என்ன விருது? மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024, ஞானசுந்தரம், இன்னொன்று பால சுப்பிரமணியம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஜூடி சுமின்வா டுலுகா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஓகேங்களா. எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஜூடி சுமின்வா டுலுகா தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? காங்கோ நாட்டோட பிரதமராக யாரு? ஜூடி சுமின்வா டுலுகா நியமிக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஆசியாவின் முதன்மையான உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெறும் கேட்பாங்க. ஆசியாவின் முதன்மையான உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெறும் கேட்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஓகேங்களா. ஹைதராபாத்ல தான் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, எந்த மாநிலத்தில் உள்ள வெளிச்சம் துறைமுகத்திற்கு சர்வதேச கப்பல் துறை பாதுகாப்பு தரச்சான்று வழங்கப்படுத்தி கேட்பாங்க ஓகேங்களா. எந்த மாநிலத்தில் உள்ள விழுஞ்சம் துறைமுகத்துக்கு சர்வதேச கப்பல் துறை முக பாதுகாப்பு தரச்சான்று ஐநாவின் சர்வதேச கடல்சார் ஆணையம் வழங்கியது பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேங்களா. இந்த விழுஞ்சம் துறைமுகம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில். அதுக்கு சமீபத்தில் என்ன வந்திருக்காங்க, ஐநாவின் சர்வதேச கடல்சார் ஆணையம் தரச்சான்று வழங்கியிருக்காங்க ஓகேங்களா. கேரளாவுடைய விழுஞ்சம் துறைமுகத்திற்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, முதல் முறையாக நடத்தப்பட்டுள்ள தேசிய மகளிர் லீக் ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நடத்தப்பட்டுள்ள தேசிய மகளிர் லீக் ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது பார்த்தீங்கன்னா ராஞ்சி ஓகேங்களா. ராஞ்சியில நடைபெற உள்ளது. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 முதல் மே 10 வரை ஓகேங்களா. ஏப்ரல் 30 முதல் மே 10 வரை நடைபெற உள்ளது ஓகேங்களா. எங்க பார்த்தீங்கன்னா ராஞ்சில ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் மேகதூத் நடவடிக்கை
நடவடிக்கையுடன் தொடர்புடைய பகுதி எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் மேற்கொள்ளும் நடவடிக்கையுடன் தொடர்புடைய பகுதி எதுன்னு கேட்பாங்க. எந்த பகுதி பார்த்தீங்கன்னா சியாச்சின். ஓகேங்களா? சியாச்சின் அப்படின்ற பகுதி தான் ஓகேங்களா தொடர்புடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக அளவில் இணையவழி சைபர் குற்றங்கள் அதிகம் நிகழும் நாடுகளில் இந்தியாவின் இடம் எவ்வளவு கேட்பாங்க. ஓகேங்களா? உலக அளவில் இணையவழி சைபர் குற்றங்கள் அதிகம் நிகழும் நாடுகளில் இந்தியா எத்தனாவது கேட்பாங்க. 10வது இடம். ஓகேங்களா? 10வது இடத்துல சைபர் குற்றங்கள்ல இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அயர்லாந்தின் மிக இளைய வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அயர்லாந்தின் மிக இளைய வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. சைமன் ஹாரிஸ். ஓகேங்களா? சைமன் ஹாரிஸ் அவங்க அயர்லாந்தின் மிக இளம் வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகேங்களா? சைமன் ஹாரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாயஸ் விருதுகள் 2023 சிறந்த வீரர்களை வென்றது யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? லாயஸ் விருதுகள் 2023 சிறந்த வீரர்களை வென்றது யாருன்னு கேட்பாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த நோவோக் ஜோகோவிச். ஓகேங்களா? நோவோக் ஜோகோவிச். ஓகேங்களா? இவருக்காக லாயஸ் விருதுகள் 2023 சிறந்த வீரர் விருது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடு மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்கு. இதுல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவுக்கான புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவுக்கான புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லெண்டி கேமரூன். லெண்டி கேமரூன் அவங்க தான் இந்தியாவுக்கான புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் புது டெல்லி டு வாரணாசி இடையே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் புது டெல்லி டு வாரணாசி இடையே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 15 பிப்ரவரி 2019. ஓகேங்களா? 15 பிப்ரவரி 2019 ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற தம்புரா சிதா இசைக்கருவி எந்த மாநிலத்தை சேர்ந்தது கேட்பாங்க. ஓகேங்களா? சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற தம்புரா சிதா இசைக்கருவி எந்த மாநிலத்தை சேர்ந்தது கேட்பாங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தம்புரா சிதாபுர இசைக்கருவி அதுதான் சமீபத்தில் புவிசார் குறியீடு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? கத்தியா கெகு. ஓகேங்களா? கத்தியா கெகு என்ன பார்த்தீங்கன்னா கோதுமை சொல்லக்கூடியதுக்கு அதுக்கும் என்ன கொடுத்திருப்பாங்க புவிசார் குறியீடு கொடுத்திருப்பாங்க. இது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம் கத்தியா கெகு கோதுமை. ஓகேங்களா? அதுக்கு புவிசார் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கேபி நம்பியார் விருது 2024. கேபி நம்பியார் விருது 2024 யார் கொடுப்பாங்க. எஸ் சோம்நாத். ஓகேங்களா? எஸ் சோம்நாத் அவங்களுக்கு தான் கேபி நம்பியார் விருது 2024 கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்பாங்க. தமிழகத்தின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்பாங்க. என்ன பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ் அவங்க தான். ஓகேங்களா? எந்த ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். ஓகேங்களா? நாகர்கோவில் எந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். தமிழகத்தின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்பாங்க. பேர் வந்து ரோஸ். ஓகேங்களா? எந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக. ஓகேங்களா? இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி அவங்க தான் புதிய தலைமை தளபதியாக, அதாவது இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவங்க. அதுக்கப்புறம் இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதி யார் பார்த்தீங்கன்னா விவேக்ராம் சௌத்ரி. ஓகேங்களா? இவங்க வந்து கடற்படைக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து விமானப்படையோட தளபதி யார் பார்த்தீங்கன்னா விவேக்ராம் சௌத்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவத்தோட தலைமை தளபதி யார் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே. ஓகேங்களா? இவர் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா கடற்படைக்கு, இந்திய கடற்படைக்கு. இவர் விவேக்ராம் சௌத்ரி வந்து இந்திய
விமானப்படைக்கு அப்படிங்களா இந்திய ராணுவப்படைக்கு தலைவர் வந்து மனோஜ் பாண்டே. நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ் ஹைக்கூ மூணாவது உலக மாநாடு எங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா தமிழ் ஹைக்கூ மூணாவது உலக மாநாடு எங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா மதுரையில. ஓகேங்களா மதுரையில தான் இந்த மூணாவது தமிழ் ஹைக்கூ உலக மாநாடு நடைபெறும். நெக்ஸ்ட் क्वेश्चन தேசிய நீதித்துறை அகாடமியின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. தேசிய நீதித்துறை அகாடமியின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. யார் பாத்தீங்கன்னா அனிருத்ரா போஸ். அனிருத்ரா போஸ் இவங்க தான் தேசிய நீதித்துறை அகாடமியின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர். ஓகேங்களா அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார் பாத்தீங்கன்னா நயிமா கதும். ஓகேங்களா நயிமா கதும் சொல்லக்கூடியவங்க தான் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர். ஓகேங்களா நயிமா கதும்னு சொல்லக்கூடியவங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள கிறிஸ்டலினா ஜார்ஜிவா எந்த நாட்டை சேர்ந்தவங்க கேட்பாங்க. ஓகேங்களா சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள கிறிஸ்டலினா ஜார்ஜிவா எந்த நாட்டை சேர்ந்தவங்க கேட்பாங்க. எந்த நாடு பாத்தீங்கன்னா பல்கேரியா. ஓகேங்களா பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க தான் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन 2022 அமெரிக்காவில் அதிக குடியுரிமை பெற்ற நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா 2022ல அமெரிக்காவில் அதிக குடியுரிமை பெற்ற நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்பாங்க. மெக்சிகோ நாடு தான் அதிக குடியுரிமை பெற்ற நாடுகளில் முதலிடம் பிடிச்சிருக்கு. 2022 அமெரிக்கா. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन லதா தீனானா மங்கேஷ்கர் விருது. ஓகேங்களா லதா தீனானா மங்கேஷ்கர் விருது 2024 யாருக்கு வழங்கிருப்பாங்க பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன். ஓகேங்களா திரைப்பட கலைஞர் அமிதாப் பச்சன் அவங்களுக்கு தான் லதா தீனானா மங்கேஷ்கர் விருது 2024 வழங்கிருப்பாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஆரியபட்டா 2024 விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரியபட்டா 2024 விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பவுலோரி சுப்பாரா. ஓகேங்களா பவுலோரி சுப்பாரா அவங்களுக்கு தான் ஆரியபட்டா 2024 விருது வந்து வழங்கியிருப்பாங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா பவுலோரி சுப்பாரா. நெக்ஸ்ட் क्वेश्चन வணிகச்சூழல் தரவரிசை 2024ல இந்தியா எட்டாவது இடம் கேட்பாங்க. ஓகேங்களா வணிகச்சூழல் தரவரிசை பட்டியலில் 2024 இந்தியாவின் இடம் எவ்வளவு கேட்பாங்க. எத்தனாவது பாத்தீங்கன்னா 51வது இடம். ஓகேங்களா 51வது இடம். இதுல பாத்தீங்கன்னா வணிகச்சூழல்ல இந்தியாவோட தரவரிசை பட்டியல் 2024. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 2023-24 முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 2023-24 முதலிடம் பிடித்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா இந்த மாநிலம் தான் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 2023-24 ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிட்டு சொல்றாங்க. எங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா தமிழ்நாடு மாநிலம் தான் இந்த மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில 2023-24 ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா உலக மலேரியா தினம். ஓகேங்களா உலக மலேரியா தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25. ஓகேங்களா உலக மலேரியா தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन the idea of democracy. ஓகேங்களா the idea of democracy என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் பிட்ரோடா. ஓகேங்களா சாம் பிட்ரோடா. the idea of democracy என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் பிட்ரோடா. நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழக அரசு யாருடைய பிறந்த தினத்தை சமத்துவ தினமாக கொண்டாடுகிறது. ஓகேங்களா தமிழக அரசு யாருடைய பிறந்த தினத்தை சமத்துவ தினமாக கொண்டாடுறது பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்த தினம் தான் சமத்துவ தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா அம்பேத்கர் பிறந்த தினம் தான் சமத்துவ தினமாக கொண்டாடுறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 தான் சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 2024 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகின கேட்பாங்க. ஓகேங்களா 2024 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகின கேட்பாங்க. மொத்தம் 69.7
72% வாக்குகள் பதிவாயிருக்கும். ஓகேங்களா? அதிக வாக்குகள் பதிவான மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஓகேங்களா? அதிக வாக்குகள் பதிவான மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 81.20% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கும். ஓகேங்களா? அதுவே குறைவான வாக்குகள் பதிவான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை. ஓகேங்களா? மத்திய சென்னையில தான் குறைவான வாக்குகள் பதிவாயிருக்கும். இந்த மக்களவை தேர்தலில் எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 53.96%. 53.96%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. தற்போது தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? தற்போது தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னு கேட்பாங்க. இந்த क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எத்தனை முறை பார்த்தீங்கன்னா 6 முறை. ஓகேங்களா? 6 முறை தற்போது வந்து தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. 6 முறை. எந்தெந்த டேட்ல நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, ஜனவரி 26 குடியரசு தின அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 22, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஓகேங்களா? உலக தண்ணீர் தினம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 1 தொழிலாளர் தினம். மே 1 தொழிலாளர்கள் தினம். ஓகேங்களா? அன்னைக்கும் என்னது கிராம சபை கூட்டம் நடைபெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 15 எந்த டேட் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கும் நடைபெறும் இந்த கிராம சபை கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன நடக்கும் கிராம சபை கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 எப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தினம். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் அன்னைக்கு எனக்கு கிராம சபை கூட்டம் நடக்கும். மொத்தம் எத்தனை 6 இதில் நடக்கும். ஓகேங்களா? 6 முறை நடக்குது. எந்தெந்த டேட்ல நல்லா பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. டேல் பள்ளத்தாக்கு, டேல் பள்ளத்தாக்கு வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? டேல் பள்ளத்தாக்கு வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? அருணாச்சல பிரதேசம் ஒன்று இருக்கு இந்த டேல் பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? இந்த டேல் பள்ளத்தாக்கு வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கே அமைந்துள்ளது? எங்கே பார்த்தீங்கன்னா புனே. புனேல தான் ஓகேங்களா இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா அமைந்துள்ளது. ஓகேங்களா? எங்கே பார்த்தீங்கன்னா புனேல. நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்தியாவின் முதல் வானியல் சுற்றுலா பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் வானியல் சுற்றுலா பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலம் தான் இந்தியாவின் முதல் வானியல் சுற்றுலா பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம். நெக்ஸ்ட் क्वेश्चन. எந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகளின் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது? ஓகேங்களா? எந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகளின் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2026. ஓகேங்களா? 2026 தான் சர்வதேச பெண் விவசாயிகளின் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த क्वेश्चனும் கேட்கலாம். 2025 பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு சொல்லுவாங்க. 26 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாகவும் கொண்டாடப்படுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. சக்கரங்களில் பள்ளிக்கூடங்கள். ஓகேங்களா? சக்கரங்களில் பள்ளிக்கூடங்கள் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. சக்கரங்களில் பள்ளிக்கூடங்கள் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர். ஓகேங்களா? மணிப்பூர்ல தான் இந்த சக்கரங்களில் பள்ளிக்கூடங்கள் என்ற இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. அவல் திட்டம். ஓகேங்களா? அவல் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 2023. ஓகேங்களா? அவல் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 2023 தான் இந்த அவல் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? 2023. ஓகேங்களா? எந்த நகரம் சமீபத்தில் அகமது நகர்ன்றத அகல்யா நகர்னு ஓகேங்களா பேர் மாற்றம் கேட்பாங்க. ஓகேங்களா? எந்த நகரம் அகமது நகர்ன்றதை அகல்யா நகர் என்று பெயர் மாற்றம் செய்தது பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா மாநிலம் தான் அகமது நகரை அகல்யா நகர்னு பெயர் மாற்றி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா?
எந்த இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிமோட் ஃபியருக்கு பெயர் வைத்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் ஃபியருக்கு பெயர் வைத்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஓமன். சரிங்களா? ரிமோட் ஃபியருக்கு பெயர் வைத்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஓமன். இந்த விதமாக பெயர் வச்சிருக்கோம் புயலுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஓகேங்களா? இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னா உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 159வது இடம். ஓகேங்களா? 159வது இடம். நெக்ஸ்ட் क्वेश्चन உலக புத்தாக்க தொழில் மாநாடு எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற உள்ளது? ஓகேங்களா? உலக புத்தாக்க தொழில் மாநாடு எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற உள்ளது கேட்டாங்க 2025ல. 2025ல சென்னையில உலக புத்தாக்க தொழில் மாநாடு நடைபெற உள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन அதாவது இந்திய தண்டனை சட்டம் 1860. ஓகேங்களா? இந்திய தண்டனை சட்டம் 1860 இதை எப்படி பேர் மாத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா. ஓகேங்களா? பாரதிய நியாய சம்ஹிதான இந்த சட்டத்திற்கு மாற்றாக இயற்றப்பட்டதா என்னது இந்திய தண்டனை சட்டம் 1860. அந்த சட்டத்திற்கு மாற்றாக இயற்றப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन அழிந்து வரும் உயிரினங்கள் தினம். ஓகேங்களா? அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மே 17. ஓகேங்களா? அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 17. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन யுனெஸ்கோவின் உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய படைப்பு எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? யுனெஸ்கோவின் உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய படைப்பு எதுன்னு கேட்பாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா ராமசரித மானஸ். ஓகேங்களா? பஞ்சதந்திர கதைகள் அப்புறம் சக்ருதய லோகா. ஓகேங்களா? சக்ருதய லோகா இல்லாட்டி லோசனான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சக்ருதய லோகா இல்லாட்டி லோக்சனான்னு சொல்லுவாங்க. இந்த மூணு தான் உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ராமசரித மானஸ், அதுக்கப்புறம் பஞ்சதந்திர கதைகள், அப்புறம் சக்ருதய லோகா அண்ட் லோசனான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन மாநிலங்கள் கடமையும் விவகாரத்தை பற்றி ஒரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்பாங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்பாங்க. மாநிலங்கள் கடமையும் விவகாரத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்பாங்க. சட்டப்பிரிவு 293. சட்டப்பிரிவு 293 தான் மாநிலங்கள் கடமையும் விவகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். இந்த 293. நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள தமிழக வீரர் யாருன்னு கேட்பாங்க. யார் பாத்தீங்கன்னா கியாம் நிகில். ஓகேங்களா? கியாம் நிகில் இவங்க தான் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 81வது யார் பாத்தீங்கன்னா 81வது கிராண்ட் மாஸ்டர் யார் பாத்தீங்கன்னா சயந்தன் தாஸ். ஓகேங்களா? சயந்தன் தாஸ். அதுக்கப்புறம் 82வது கிராண்ட் மாஸ்டர் யார் பாத்தீங்கன்னா பிரணீத். ஓகேங்களா? பிரணீத் அவர் தான் 82வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா? 83வது யார் பாத்தீங்கன்னா ஆதித்யா சமந்த். ஓகேங்களா? ஆதித்யா சமந்த் தான் 83வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா? 84வது கிராண்ட் மாஸ்டர் யார் பாத்தீங்கன்னா வைசாலி ரமேஷ் பாபு. ஓகேங்களா? வைசாலி ரமேஷ் பாபு. ஓகேங்களா? தமிழகத்தோட முதல் கிராண்ட் மாஸ்டர் வந்து வைசாலி ரமேஷ் பாபு. இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்க பெண்கள்ல 3வது ஆள். ஓகேங்களா? பெண்கள்ல 3வது ஆள் இவங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन குரூப் 4க்கு இருக்கும். ஓகேங்களா? குரூப் 4க்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு क्वेश्चन இருக்கும். இத நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? 81 யாரு, 82 யாரு, 83 யாரு, 84 யாரு, 85 யாருன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மொத்தம் நம்ம எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் பாத்தீங்கன்னா மொத்தம் 1 இருந்து 300 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 3 பார்ட்டா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 4வது பார்ட்ல இருந்து 301ல இருந்து 400 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? நன்றி.